பூச்சுடவா போர் பை நிப்பான் பெயிண்ட், ஏசியாஸ் ரியல் நம்பர் 1 பெயிண்ட். வாங்கண்ணே, வாங்க உட்காருங்க. வணக்கம். வாமா உட்காரு. பொண்ணை வர சொல்லுங்க. போய் அக்காவை கூட்டிட்டு வாங்கம்மா. சரிப்பா சரிப்பா. சபையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிக்கோமா. உட்காருமா. இதை கையில் வாங்கிக்கோங்க. நீங்களும் இதை கையில் வாங்கிக்கோங்க. 2 பேரும் குட்டிக்கோங்க. சுக்லாம் பரதனம் விஷ்ணம் சசிபரணம் சதுர்புஜம். குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கலசத்தில் புஷ்பத்தை போடுங்க. நீயும் போடுமா. லக்ன பத்திரிக்கை வாசிக்கிறேன் கேளுங்கோ. விவாக சுபமுகூர்த்த லக்ன பத்திரிகை. நிகழும் சுபமங்களகரமான மகாஸ்ரீ ஏவிலம்பி வருடம் சித்திரை மாதம் 5ஆம் நாள் 15/4/2018 வெள்ளிக்கிழமை அன்று விருதுநகர் மாவட்டம் கோவில்பட்டி வட்டம் ராஜாராமன் சுபத்ரா அவர்களுடைய இளைய குமாரனுமாகிய சிரஞ்சீவி ரா சுந்தருக்கும் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் பூதங்குடி கிராமத்தை சேர்ந்த சாமிநாதன் கோதாவரி தம்பதியினரின் மூத்த மகளான சா மீனாட்சிக்கும் திருமணம் செய்வதாய் நாள் நிச்சயிக்கப்பட்டது. உத்தமம் சுபம். பொண்ணாத்துக்காராலும் மாப்பிள்ளாத்துக்காராலும் தாம்பாளத்தை மாற்றிக்கோங்கோ. முதல்ல மாப்பிள்ளாத்துக்காரா தாம்பாளத்தை வாங்கிக்கோங்கோ. அடுத்தது பொண்ணாத்துக்காரா. சதவானம் பவதே சதேந்திரக ஆயுட்சதேந்திரகே பிரதிதிஷ்டதி. இந்த தாம்பூல தட்டை நீங்க கொடுங்கம்மா. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எனக்கு எல்லாமே எங்க அம்மா தான். எங்க வீட்ல நடக்கிற எல்லா நல்லதுக்கும் என் அம்மா தான் முன்ன நின்னு நடத்தி வைப்பாங்க. என் அம்மா ரொம்ப ராசியானவங்க. இந்த நிச்சயம் கூட அவங்க தான் நடத்தணும் நான் ஆசைப்படுறேன்.
அப்பா என்னப்பா யோசிக்கிறீங்க? இதுல வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லப்பா. பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம கூட பிறந்தது இல்லையே, நமக்காக நாமளே உருவாக்கிக்கிட்டது. அவங்க வயசுல பெரியவங்க, அவங்க ஆசீர்வாதம் பண்ணா கண்டிப்பா நல்லதா நடக்கும். எதுவுமே யோசிக்காதீங்கப்பா, வாங்கிக்கோங்கப்பா. மனசுல ஏதாவது இருந்தா முகத்துக்கு நேரா பேசிடுங்க, மறைச்சி பேசாதீங்க. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, தாராளமா மாத்திக்கலாமா தட்டை கொடுங்க. கொடுங்கம்மா. ம். மாப்பிள்ளையும் பொண்ணும் மாலையை மாத்திக்கோங்க. பொண்ணோட வலது கை மோதிர வரல, இந்த மோதிரத்தை மாட்டுங்கோ. என்ன இங்க வந்து தனியா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆரம்பிச்சிட்டாடா. வாங்க, அங்க எல்லாருமே சந்தோஷமா ஃபேமிலியா இருக்காங்க. நீங்க மட்டும் தனியா எங்க நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். ஏய் ஏய், போறியா இல்லைன்னு சொல்ல போறீங்க அதானே? கூச்சப்படாதீங்க மாமா, வாங்க போலாம். ஏய், இப்ப எதுக்கு என்னை மாமான்னு சொன்ன? ஆமா மாமா, முறைப்படி நீங்க எனக்கு மாமா தானே மாமா. இப்போ என் தாத்தாவோட 2வது பொண்ணோட மூத்த பொண்ணான எங்க அக்கா மீனாட்சிய உங்க தாத்தாவோட 2வது பொண்ணோட 2வது பையனான சுந்தருக்கு கல்யாணம் பண்ண நிச்சயம் பண்ணா, என் தாத்தாவோட 2வது பொண்ணோட 2வது பொண்ணானா உங்க தாத்தாவோட 2வது பொண்ணோட மூத்த பையனான உங்களை மாமனை தானே கூப்பிடணும் மாமா. ஆமா, ஆரம்பிச்சிட்டா. முடிஞ்சு. இன்னைக்கு என்ன கூத்தெல்லாம் நடக்க போதும். ஏய், என்ன பண்ணப்பா? செல்ஃபி எடுத்தேன் மாமா. அந்த போனை கொடு. ஏய், சிக்க ஓர. ஏய், நில்லு. அந்த போனை கொடு. என்ன மாமா கையில பிடிக்கிறீங்க? அந்த போனை கொடு. ஆஹா, போன்ல கொடுக்க முடியாது. போனை கொடுக்க போறியா இல்லையா? கொடுக்க முடியாது. ஏய், ஒழுங்கு மரியாதை போனை கொடுத்துரு சொல்லிட்டேன். கொடுக்க முடியாது மாமா. ஏய், ஏய், இருங்க இருங்க. ஏய், குடு. சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்காதீங்க, தாரே இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. கையெடு. மாட்ல. செல்ஃபி கேக்குதா? கிரிமினல். போ, இந்த எல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். கிளம்பு. திமுற பாரு. இரிட்டேட் பண்றதுக்காக வேணும்னே பண்றா. இடியட். ஒரு வழியா டெலீட் பண்ணிட்டேன்.
ரன்பீரா? யோ ரன்பீர், என்னையா? ஏன் பாஸ், நானே பாட்டி செத்துட்டாங்கன்னு ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வந்திருக்கேன். நீங்க அங்க செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ஜாய் பண்றேனா? நீ பாத்தியா? இங்க செம்ம கட்டுப்புல இருக்க. பாஸ், நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிட்டீங்க, ஆளே மாறிட்டீங்க பாஸ். பாஸ், நம்ம சக்தி மேடம் தான் பொண்ணா? யோ ரன்பீர், கை கட்டின தூரத்துல இல்லாம உன் ஊர்ல இருக்கேன்னு ரொம்ப திமிரா பேசாத. ஆபீஸ்க்கு வந்தா என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியல. போங்க பாஸ். செல்ஃபி எல்லா இடத்துலயும் வைரலா பரவிட்டு இருக்கு பாஸ். ட்விட்டரு, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு பாஸ் எல்லாத்துலயும் இதான் வைரல் பாஸ். யோ வையா போன. இடியட். என்ன பாஸ் இவ்வளவு டென்ஷனா பேசுறாரு? சம்திங் ராங். ஃபேஸ்புக்கா? இந்த போட்டோ பார்த்தாங்க. மகேஷா? மகேஷ் இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன்னு சுந்தர் என்கேஜ்மெண்ட்டா? என்ன பேசலாம்? ஓகே. ஹாய் மகேஷ். சாரி. ஹாய் சிவா. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யா மகேஷ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சுந்தருக்கு அர்ஜென்ட்டா என்கேஜ்மெண்ட் பிளான் பண்ணிட்டோம். ஐ குடன்ட் இன்ஃபார்ம் எவ்ரி ஒன். பரவாயில்ல சிவா, நோ ப்ராப்ளம். அப்புறம் எப்போ லண்டன்ல இருந்து வரீங்க? அதெல்லாம் இருக்கட்டும் சிவா. யார் அவங்க? உங்களோட பியான்சியா? சொல்லவே இல்ல. சூப்பரா இருக்காங்க. ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். இன்விடேஷன் மறக்காம அனுப்புங்க. மகேஷ் சாரி, அது வித்தவுட் பை மிஸ்டேக் வந்து. சிவா, நான் அப்புறம் கூப்பிடுறேன், கொஞ்சம் ஒர்க்ல இருக்கேன். அவன் பார்த்தது, மகேஷ் பார்த்தது, சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்கு. பயங்கர ஃப்ராடா இருக்கா. வித் இந்த கேப்ல அப்லோட் பண்ணிருக்கா. போயிட்டு வரேங்க. ஆன்ட்டி, எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நீங்களும் வந்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கலாம். அது அப்படியே ஒரு ஃப்ரேம் போட்டு உங்க வீட்ல ஒரு போட்டோ, எங்க வீட்ல ஒரு போட்டோ மாட்டிக்கலாம். நான் இப்போ வரல, நீங்க போய் எடுங்க. நான் கடைசியா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அது இல்ல ஆன்ட்டி. ஏய், அதான் வரலன்னு சொல்றா இல்ல. போட்டோ எடுக்க போறான். போட்டோ அப்புறமா எடுத்துக்கலாம். சப்பி பாட்டி, எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே உங்க பேச்சு தான். எவ்வளவு திமிர் பத்தி அவளுக்கு. மூஞ்ச முகரையும். ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, என்ன இங்க உட்காந்துட்டு இருக்க? எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க, நீ வரல? ஐஸ்வர்யா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீ கொஞ்சம் சிரிச்சனா நல்லா இருக்கும். ஆனா நீ அதை செய்யவே மாட்டேங்கிற. எப்பயும் எதையும் நீ பறி கொடுத்த மாதிரி இருக்கு. இங்க பாரு ஐஸ்வர்யா, நம்ம நினைச்சது எல்லாமே நமக்கு கிடைக்கணும்னு நினைச்சா அது எல்லா நேரத்திலையும் நடக்காது. நீ ஏன் அப்செட்டா இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் உண்மையிலேயே மீனாட்சியை லவ் பண்ணேன். அவளை அடையிறதுக்காக நான் போராடினேன். நானும் தான் மாமா நினைச்சதை அடைய போராடினேன். ஐஸ்வர்யா, உனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. இங்க நீ மட்டும்தான் ஆசைப்பட்டிருக்க. ஆனா நாங்க 2 பேருமே ஆசைப்பட்டோம். அதனாலதான் எங்களால ஒண்ணு சேர முடிஞ்சது. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம அடுத்து என்ன பண்றதுன்றத பத்தி யோசி. கொஞ்ச நாள் எங்கேயாச்சும் வெளியூர் போயிட்டு வா, ரிலாக்ஸ்டா இரு. உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு ஐஸ்வர்யா, அதுல முதல்ல நீ கான்சென்ட்ரேட் பண்ணு. அடுத்த கட்டத்துக்கு போ. கண்டிப்பா உனக்குன்னு ஒரு மாப்பிள்ளை உன்னை தேடி வருவான். நிச்சயம் தானே மாமா முடிஞ்சிருக்கு. இன்னும் கல்யாணம் ஆகலல, அது வரைக்கும் எனக்கு சான்ஸ் இருக்கு. ஏய், இங்க பார், என் மீனாட்சி கழுத்துல நான் தாலி கட்டுறதை யாராலையும் தடுக்க முடியாது. ஒருவேளை உன் கழுத்துல நான் தாலி கட்டுற நிலைமை வந்துச்சுன்னா அந்த நிமிஷமே நான் செத்துருவேன். வாங்க வாங்க, எங்க போனீங்க? எவ்வளவு நேரமா தேடுறது? கேக் கட் பண்ணுங்க எங்க போங்க. போனவா? யார் இந்த கேக்லாம் ஆர்டர் பண்ணது?
நாங்க தான். அதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ தான் பண்ணுவ. சரி சரி பேசிட்டே இருக்காதீங்க, கேக் கட் பண்ணி அக்கா கூட்டி விடுங்க. இன்னைக்கு நம்ம நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்ததுன்னா அதுக்கு உங்க அண்ணன் தான் காரணம். முதல்ல அவருக்கு கொடுங்க கொடுங்க. ப்ரோ வெக்கப்படாம டேய் சாப்பிடுங்க. அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் வேணாம்டா ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, சாப்பிடு ப்ரோ. சாப்பிடுங்க. சாப்பிடு. எனிவேஸ் கங்க்ராட்ஸ். Thank you ப்ரோ. என்ஜாய். ஐயோ எங்க போறீங்க? எங்க போறாரு? போட்டோ எடுக்கணுமே. அனு இரு, நான் கூட்டி வரேன். சரி மாமா பாத்துட்டே இருக்காதீங்க, கேக்க வெட்டி அக்கா கூட்டுங்க. சுபத்ரா அங்க பாத்தியா என்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா எப்படி எல்லாம் ஆடிட்டு இருக்காளுங்க பாத்தியா? என் மீனாட்சி கழுத்துல நான் தாலி கட்டுறதை யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு வேளை உன் கழுத்துல நான் தாலி கட்டுற நிலைமை வந்துச்சுன்னா அந்த நிமிஷமே நான் செத்துருவேன். சுபத்ரா என்னமாச்சு? ஐயோ சுபத்ரா. சிவா என்னாச்சுமா? ஐயோ சுபத்ரா சுபத்ரா. சிவா சிவா. ஐயோ என்னமா ஆச்சு உனக்கு? ஐயோ யாராவது வாங்கல. அடி பாவி, என்ன காரியம் பண்ணடி? என்ன இப்படி பண்ண? எதுக்கு இப்படி பண்ண? சொல்லு, ஹாஸ்பிடல் போறடா. பாவி தம்பி சிவா, உனக்கு ஒண்ணு இல்லடா. டாக்டர். டாக்டர். டேய் சுந்தர், வலிக்குதுடா. சிவா, உனக்கு ஒண்ணு இல்லடா. டாக்டர். சிவா கொஞ்சம் பொறுத்துக்கடா. சிவா சிவா, உனக்கு ஒண்ணு ஆகாதுடா. உனக்கு ஒண்ணும் ஆகாதுண்ணா. டாக்டர். சிவா, பொறுத்துக்கடா, வந்துட்டோம்டா. ஒண்ணு ஆகாதுடா உனக்கு. வந்துட்டோம்டா. பொறுத்துக்கடா ப்ளீஸ். டாக்டர். வா வா வா. டாக்டர் என் பையனை கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க டாக்டர். எமோஷனல் ஆகாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் பாக்குறேன்.